அடுத்த கூட்டம் வருகிற 17 அன்று கொளத்தூரில் நடைபெறவிருக்கிறது. இதே திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பில் நான், தோழர் மைனர், தோழர் மில்டன், தோழர் சத்யா ஆகியோர் இங்கு பேசவிருக்கிறோம். அனைவரும் அங்கும் வருகை. பிஜேபி அடிச்சா கேள்வி கேட்கறதுக்கு யார் வருவா? பிஜேபி அடிச்சா கேள்வி கேட்கறதுக்கு ஆர்எஸ்எஸ் வரும், ஏடிபி வரும், சீமா வருவான், அவ்வளவுதான். மணி வருவார். மணியா? மணிப்பயல் அவரே தான். திருப்பி அவர் நம்ம வண்டியில ஏறாரு. திரும்ப என்ன பண்ணி வச்சிருக்காப்புல? பாஜக விமர்சிச்சா முதல் ஆளா அண்டை கொடுத்து சீமான் என்ன பண்ணுவானோ அதே வேலையை இப்ப இவர் தொடர்ந்து பண்ணி. ஏற்கனவே ரொம்ப நம்ம பேசிட்டோம், போன வீடியோ ரொம்ப கடுமையா பேசிட்டோம். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா நம்மளே அப்படி பேச மாட்டோம், நம்மளே கண்ணா பண்ண இப்படி பேசி வச்சுட்டோமேனு எனக்கே ஒரு நெருட ஆச்சு மாதிரி. ஒன்னும் இல்லாததெல்லாம் பேசல, அவரு பண்ண அந்த ஈஃபோரியா வேலைக்கு ஈஃபோரியா வேலை ஏங்க பண்றீங்கன்னு கேட்டிருக்கான், அவ்வளவுதானே. என்ன இருந்தாலும் வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? வயசுக்கு மரியாதை எல்லாம் கொடுக்க முடியாது, வயசு இருக்கு, செய்யற செயலுக்கு தான் மரியாதை. அனுபவம், அவரோட அனுபவம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்காவது ஒரு மரியாதை கொடுக்கலாம். நம்ம முடியாது. என்ன பண்ணிட்டாப்ல லேட்டஸ்டா வந்து இந்த குட்டி மாரேஸ் இருக்கான்ல, ஆமா, அவன் சேனல்ல உட்காந்துட்டு 2 பேரும் ஆட்டி இருக்கிறாங்க. அந்த ஆத்துறது என்னென்ன விஷயத்துல அண்டை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறது தான் அவுத்து போட்டு உரிக்க போறோம். இப்போ முதல்ல அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத ஆடியோவாக கேட்டுருவோம். ஏன்னா இந்த குட்டி மாரேஸ்லாம் நம்ப முடியாது. சங்கி வந்து சங்கியின் செயல்பாடுகள் இல்லை ஒரே போல தான் இருக்கும். ஏன்னா ஏதாவது காப்பிரைட் அடிச்சு விட்ருவான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேங்க. சொல்லுங்க அதைத்தான் கேட்குறோம். வெளிப்படையா ஆமா நான் சங்கின்னு சொல்லிடுங்க. இந்த கருத்து வந்து கடும் விமர்சனத்துக்குள்ளாகும், எனக்கு தெரியும். நம்மளதான் சொல்றாரு இல்ல, ஏன்னா வேற யாரும் அவரை பத்தி பேசுறது இல்லையா. இன்னொன்னு, இவரை போய் யாரும் விமர்சனம் பண்ணுவாங்களா? இவர் ஒரு ஆளா அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் விட்டுட்டு போயிடுவாங்க. இவர் ஆளா கூடாது இல்ல, இவர் ஒரு ஆளா மதிச்சு இவரை மதிச்சு பேசுறதே நாங்க 2 பேர் தான் இல்லையா? அதனால எங்களதான் சொல்றாரு. 2024 மோடியோட வெற்றி என்பது மக்கள் தீர்ப்பு. இதுல சில தவறுகள் நடந்திருக்கலாம், நான் சொல்லல. அது எல்லா காலத்திலும் எல்லா ஒத்துக்கிட்டாரப்பதான். இல்ல, சில தவறுகள் நடந்திருக்குன்னு சொல்லுங்க, இல்ல நடக்கலன்னு சொல்லுங்க. அது நடந்திருக்கலாம் அப்படின்னா என்னது? அயோக்கியத்தனமா இல்லையா? முல்ல மாதிரி முடிச்சைக்குத்தனமா தெரியல அப்படி பேசுறது. அப்படி கேட்க தோணுதா இல்லையா? ஏன் ஒண்ணு தப்பு நடந்திருக்குன்னு சொல்லுங்க, இல்லைங்க அப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா மேபி அது அப்படியே உறுதியா சொல்ல முடியாதுல்ல. உறுதியா தெரியலன்னா வாயையும் உங்க டேட்டா ஷீட் எல்லாத்தையும் மூடிட்டு ஓரமா உட்காருங்க. உங்கள்ட்ட யார்ட்டையும் கருத்து கேட்கலையே, உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு நடந்துதா நடக்கலையான்னு தெரியல. கழுத்து பட்ட வரைக்கும் ஏன் போட்டு வந்து கருத்து பேசுறீங்க? பேசாம உட்காந்துருங்க. ஃபோன் பண்ணி 3000 ரூபா கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்றப்ப எனக்கு 3000 ரூபா வேணாங்க, எனக்கு இதை பத்தி தெரியல, மேபி நடந்திருக்கலாம், எனக்கு அதை பத்தி தெரியாது, நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் வாயை திறந்துட்டு போறீங்க பேசுறதுக்கு? நடந்திருக்கலாம் அயோக்கியத்தனமா இருக்கா இல்லையா? ஒண்ணு நடந்திருக்குன்னு சொல்லு, நடக்கலன்னு சொல்லு. நடந்திருக்கலாம்ங்கிறது என்ன கருத்து? இது ஒண்ணா யாரு வேணாலும் பேசலாமே. இதை பேசுறதுக்கு எதுக்கு ஊடகவியலாளர்? இதை பேசுறதுக்கு நீ எதுக்கு மூத்த பத்திரிகையாளர்? இப்படி எல்லாம் கேட்டா அப்புறம் இப்படி கேட்கணும்னு தோணுதா இல்லையா? வயசுக்கு மரியாதை கொஞ்சம் நல்லாதான் பேசுங்களேங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? சரி வாங்க மேற்கொண்டு கேட்போம். கவர்மெண்ட்ல நடக்கிற தவறுகள் தான் கொஞ்சம் கூட நடந்திருக்கலாம், நான் மறுக்கிறேன். இது வேறையா? எல்லா கவர்மெண்ட்லயும் நடக்கிற தவறு தானா கொஞ்சம் கூட நடந்திருக்குமா? இது என்னது? இது என்ன நிலைப்பாடு எனக்கு புரியல, நீங்க சொல்லுங்க. நான் சின்ன பையன், எனக்கு தெரியல, எனக்கு புரியல. என்ன சொல்றாங்கன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. இந்தியா வந்து தேர்தல்னு ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து இதெல்லாம் நடக்கிறது வந்து வாஸ்தவம், ரொம்ப சாதாரண விஷயம்தான். அங்க வந்து அந்த காலத்திலே ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க, காமராஜ் ஆட்சியிலே ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க. அதனால இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுத்தது ஒன்றும் புதுசு இல்லைங்க. அது மாதிரி இந்த ஓட்டு திருட்டு, கள்ள ஓட்டு, இந்த ஓட்டு, டூப்ளிகேட் ஓட்டு, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் எல்லா காலத்துலயும் நடந்திருக்கும் தானே அப்படின்னு யூகமா தான் சொல்றாரு. அதையும் யூகமா தான் சொல்றேன். அப்ப அதையும் உறுதிப்படுத்தி உனக்கு சொல்ல முடியல. எதுக்கு சொல்றேன் நான் தெரியாம கேட்கிறேன். இப்ப வச்சிருக்கிற குற்றச்சாட்டு என்ன? மக்களின் அடிப்படை உரிமைகளான வாக்களிக்கும் அந்த உரிமை களவாடப்பட்டிருக்கிறது, திருடப்பட்டிருக்கிறது, மக்களின் முடிவு மாற்றப்பட்டிருக்கிறதுங்கிறது குற்றச்சாட்டு. ஒன்று ஆமான்னு சொல்லு, இல்லை வாய்ப்பு இல்லைன்னு கூட சொல்லு. இல்லைங்க இந்த மாதிரியான வந்து ஒரு நரேஷன் இருக்குதுங்க, இல்லை இப்படி ஒரு லாஜிக் இருக்குதுங்க, அதனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படி சொல்லு. செய்திருக்கலாம்,
குடி இருக்கலாம்னா என்னது? மணிக்கு மூளை இருக்கலாம் அப்படின்னா ஒத்துக்குவியா? ஒண்ணு இருக்குன்னு சொல்லு, இல்ல இல்லைன்னு சொல்லு. இது வேலிடி பண்ணுங்க ஐயா, இது வேலிடி பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல இது எந்த நிலைப்பாடுன்னா எனக்கு நான் திரும்பி கேட்கறேன், எனக்கு இது புரியல, வேணா எனக்கு புரிய வைங்க. ஓட்டு அவர்கள் திருடி இருக்கலாம், கொஞ்சம் கூட திருடி இருக்கலாம். போன ஆட்சியில் ஒரு 10 ஓட்டு திருடி இருப்பாங்க, இவங்க ஒரு 100 ஓட்டு திருடி இருக்கலாம். நான் என்ன கேட்கறேன், இப்ப நடந்திருக்கா நடக்கலையா? அப்ப அது தப்பா இல்லையா? இது ஆணவ கொலையில சுர்ஜித் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. மாநில இல்ல அதே வேலை. 2014 அப்புறம் என்ன சொல்லி 2014 முதல்ல என்ன சொல்லுவீங்க ஆட்சிக்கு வந்தாங்க? பாருங்க, இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன், இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன், ஊழலை ஒழிப்போம். எங்க நிதியில ஊழல் ஒழிப்போம், ஓட்டுல ஊழலை ஆதரிப்போம். இல்ல நான் தெரியாம கேட்கறேன். ஊழலை ஒழிப்போம் அதெல்லாம் சொல்லி வந்தாங்க. அதை வச்ச குற்றச்சாட்டு ஏதாவது வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டதா? ஒன்றும் கிடையாது. காமன்வெல்த் குற்றச்சாட்டு வச்சாங்க. காமன்வெல்த் நானுங்க என்ன ஆச்சு? அது ஒண்ணுமே இல்லைன்னு தூக்கி எரிஞ்சிட்டாங்க. 2G நானுங்க என்ன ஆச்சு? 2G நல்ல பெருசா வட்டை எடுத்து அடிச்சுட்டாப்ல ராஜான்னு அடிச்சுட்டாரு. எதையாவது ப்ரூவ் பண்ணாங்களா? இல்லப்பா எல்லா ஆட்சியிலையும் நடக்கும், இந்த ஆட்சியில் கூட கொஞ்சம் நடந்துருச்சு அப்படிங்கிறாரு. இப்போ எல்லா ஆட்சியும் நடக்கிறோம் நீங்க சொன்ன மாதிரி. எல்லா ஆட்சியிலும் ஓட்டு காசு கொடுப்பாங்க, இவங்க கொஞ்சம் கூட ஒரு 2 தள்ளி அப்படிங்கிறது வேற. இப்போ இது என்ன குற்றச்சாட்டு? நார்மல் இது நார்மல் எரா தான் இது. நார்மலைஸ் திங் அப்படி இதை நார்மலைஸ் பண்றாரு அவரு. அப்ப இதே மணி இதுக்கு முன்னாடி இதை பேசியிருக்கிறாரா? எந்தெந்த ஊர்ல எந்தெந்த சம்பவம் சொல்லும்ல. இப்ப இதே போல காங்கிரஸ் ஆட்சியில் நடந்ததுங்க, இதே போல விபி சிங் ஆட்சியில் நடந்ததுங்க, இதே போல வாஜ்பாய் ஆட்சியில் நடந்ததுங்க அப்படின்னா எந்தெந்த பகுதியில இப்படியான குற்றச்சாட்டு வச்சுது? இப்ப இதே போல வாஜ்பாய் அரசாங்கத்தில் நடந்திருக்கு அப்படின்னா காங்கிரஸ் எதிர்த்து நின்னாங்களா இல்லையா? அப்ப காங்கிரஸ் இப்படியான குற்றச்சாட்டை வச்சுதா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் கொடுத்தாரா? இந்த முழு பேட்டியில எங்கேயா கொடுத்துருக்காரா? அதை அந்த குட்டி மாரேஸ் கேட்டானா? இல்ல. அவன் ஏன் கேட்க மாட்டேங்கிறான்? அவனுக்கு மண்டே அவன் தான் 3000 கொடுக்குறான். அவருக்கு 3000 கொடுத்து கூட்டு வந்து பேச வைக்கிறாங்க. இல்ல 3000 கொடுத்தீல கேட்டியா? அப்ப இந்த குட்டி மாரேஸ் யாருன்னு தெரியும்ல? இவன் தான் வந்து பாஜகவினுடைய முருகன் மாநாட்டுக்கு வந்து ஆடு போட்டவன். வெளியில வந்து இந்துத்துவத்தை நாங்கள் தான் எதிர்ப்போம், சீமானந்தன் தான் ஒழுவா எதிர்க்கிறாருன்னு பேசுறவன் இந்த குட்டி மாரேஸ். இவன் ஏன் பேச மாட்டேங்கிறான்? சரி, பாஜக எதிர்க்கிறான்ல அவன், இவன் எதிர்க்கிறானா இல்லையா? இவன் சேனல்ல பீகார் எஸ்ஐஆர் குறித்து ஏதாவது போட்டிருக்கானா? எதையாவது பேசியிருக்கிறானா? சரி, அதை விட்டு தள்ளுங்க. ஓட்டு திருட்டு நடைபெற்று இருக்குது, அடிப்படை உரிமை களவாடப்பட்டிருக்குதுன்னு குற்றச்சாட்டு. இதை குறித்து அவன் ஏதாவது தீவிரமா பேசியிருக்கிறானா? ஏதாவது பாஜக அப்படி செய்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கானா? சும்மா இல்லாம தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனைனா என்ன, ஏதாவது ஒரு கொலை நடந்துருச்சு, இதெல்லாம் தவிர்க்கப்படணும் தான் நம்மளும் பேசுகிறோம். ஒரு சம்பவம் நடந்துட்டா உடனே வந்து இது தொலையங்கம் அப்படின்னு மண்டை ஆட்டிட்டு பேசுவான். இதுக்கு ஏதாவது பேசியிருக்கிறானா? இதுக்கு பேச மாட்டேங்கிறான். அதுக்கு பேச மாட்டேங்கிறான்னு கேட்கணும்ல. அது எப்படி பாஜகவை எதிர்த்துட்டு முருகன் மாநாடு யாரு சங்கிகள் நடத்தின முருகன் மாநாட்டுக்கு எப்படி ஆடு போட முடியும்? அது முருகன் மாநாடு வந்து முழுக்க கலவரத்தை ஏற்படுத்தணும் நடத்தின மாநாடு. அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஆடு கொடுக்குறாங்க, காசு வரும், சேனல் நடத்தணும், அதெல்லாம் பார்க்க முடியுமா? அப்ப ஏன் கொள்கை பேசுற? இப்படி சொல்றியா? இது எப்படி தெரியுமா இருக்குது? நீ ஒரு கொள்கை வெங்காயம் பேசவனா? நீ எதுவும் பேசாத. அப்ப நான் தான் அது பேசுறது தகுதி இல்லை உனக்கு. அப்ப நான் தான் பாஜக எதிர்க்கிறேன், நான் தமிழ் தேசியவாதிகளான சீமானிஸ்டுகள் தான் பாஜக எதிர்க்கணும்னு கிளைம் எடுக்காத. அப்படி சொல்ற? இப்ப நம்ம இவ்வளவு வீடியோ போட்டு சங்கிகள் நடத்தும் மாநாட்டுக்கு வருகன்னு நம்ம கார்டு போடுவோமா? ஸ்டார்டிங்ல போட மாட்டோம்னு தான் நினைக்கிறேன். போட மாட்டோம். மணியா நானு போடாமல் இருக்கலாம். போட மாட்டோம் அடிச்சு சொல்றேன். போட மாட்டோம். இவன் தான் குட்டி மாரேஷ். ஆனா இவன் போடுறான்னா இப்ப இவன் யாரு? இவன் சங்கி பெயர். இந்த சங்கியும் மணி சங்கியும் உட்காந்து 2 சங்கியும் சேர்ந்து ஊதுன்னு ஊதுறாங்க. ஒரு பிஞ்சு சங்கியும் ஒரு பழுத்த சங்கி, ஒரு மூத்த சங்கியும். மூத்த சங்கி வேணா விடுங்க. இவங்க 2 பேர் உட்காந்து ஆத்துறாங்க. எனக்கு கொஞ்சம் கூட போயிருச்சு. கொஞ்சம் கூடன்னா அப்ப என்னங்கிறத சொல்லுங்க. இப்ப வாஜ்பாய் அரசாங்கத்துல ஒரு 100 தொகுதியில ஓட்டு திருட்டு நடந்ததுங்க, இவங்க தொகுதியில ஒரு 400. எனக்கு வந்து இயல்பான ஒரு டவுட் இருக்குது. இப்போ வந்து காங்கிரஸ் பிஜேபி வந்து ஓட்டு திருட்டு பண்ணிட்டு அப்படின்னு காங்கிரஸ் குற்றச்சாட்டு வைக்கிறது, ராகுல் காந்தி வைக்கிறாப்புல. அப்ப அதே ஆட்சியில முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னா பிஜேபி ஏன் காங்கிரஸ் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கல? கேஸ் போட்டிருக்கலாம்ல. அப்ப வந்து நீங்க உங்க ஆட்சியை பண்ணிக்கீங்க, நாங்க வரும்போது நீங்க கண்டுக்காதீங்க,
நாங்க ஓட்டு திருட்டு பண்ணுவோம் அப்படின்னு டீலிங் ஏதாவது பேசிருக்கீங்களா? அப்ப அப்படி டீலிங் இருக்குன்னா அப்படி நாங்க டீலிங் பண்ணோம். பாருங்க டீலிங் உடைச்சிட்டு ராகுல் காந்தி பேசுறாருன்னா சொல்லுங்க. ஏன்னா இப்படி ஒரு லாஜிக் இருக்குது, முக்கியமான லாஜிக் இருக்கு. வெரி குட் சொல்லலாம். இதை வந்து மணி சார் எதையாவது கேட்கணும்ல. ஆமா, முழுக்க முழுக்க மோசடியான வெற்றி என்று ராகுல் காந்தி சொல்வது தவறு. இது மக்களை இழிவுபடுத்துறது தான் நான் பாக்குறேன். நீங்க ஒரு ப்ராசஸை கொஸ்டின் பண்ண முடியாது. ஆமா, இழிவுபடுத்துறாங்க சார். யாரா பிஜேபி தான் இழிவுபடுத்துறாங்க. உங்களுக்கு ஏன் கோவம் வருது? இல்ல ரொம்ப அடிப்படையான, அவர் வந்து தேர்தல் ஆணையத்தை இழிவுபடுத்துறாரு. இல்ல ரொம்ப அடிப்படையான கேள்வி. இதுல எங்க மக்களுடைய முடிவுக்கு எதிராக அவரு பேசினாரு. வச்ச குற்றச்சாட்டு என்ன? ஐயா, எலெக்ஷன் கமிஷன் சரியாக இயங்கவில்லை, பல்வேறு ஓட்டுகள் வந்து திருடப்பட்டிருக்குது. எப்படி திருடப்பட்டிருக்குது? 5 வகையை அவர் சொல்றாரு. ஐயா பாருங்க, ஒரே நபருடைய போட்டோவில் 6-7 பேர் இருக்கிறாங்க. ஐயா ஒரே பேர்ல வந்து ஒரே ஆள் வந்து 4 தொகுதியில ஓட்டு போடுறாங்க. ஏன் 4 தொகுதியை மட்டும் கிடையாது, 2-3 ஸ்டேட்ல ஓட்டு போடுறாங்க. சாரி, 4-3 பூத்ல மட்டும் கிடையாது, 3-4 ஸ்டேட்லயும் ஓட்டு போடுறாங்க. குர்கிரீத் சிங்ங்கிறவன் 2 ஸ்டேட்ல ஓட்டு போட்டிருக்கான். இது ஆதித்யா ஸ்ரீனிவாஸ் 3 ஸ்டேட்ல ஓட்டு போட்டிருக்காங்க. வெவ்வேறு பூத்து, வெவ்வேறு தொகுதி, வெவ்வேறு ஸ்டேட், இது எல்லாமே நடந்திருக்குது. சோ இப்படி இருக்கும்போது ஐயா இதெல்லாம் எப்படிங்க எலெக்ஷன் கமிஷன் அனுமதிச்சது? இவங்க ஓட்டெல்லாம் போலா இருக்குது. அப்ப மக்களின் முடிவை நீங்க களவாடுறீங்களாங்கிறது தான் அவருடைய கேள்வி. இதை எலெக்ஷன் கமிஷன் நோக்கி அவர் வைக்கிறார். அதை வைக்க கூடாது அப்படின்னா இது யாருடைய வாதம்? இது வந்து இப்ப போராடிக்கிட்டு இருக்க, சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்க சங்கிகளின் வாதம். எது இவர் பேசுறதா? ஆமா. அப்புறம் இது வேற என்ன வாதம்? இது மோடி. ஆமா, இதுல மோடி எங்க இருந்து வர்றாரு? இதுல மோடி அவர் என்ன சொல்லிட்டாரு? மக்களை ஏங்க இது ராகுல் காந்திக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் நடக்கிற பிரச்சனைங்க. நீங்க இதுக்கு ஏங்க மண்டையை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கிறாப்புல தம்பி. இது மட்டும் கிடையாது. இப்ப கடந்த ஒரு வாரமாவே மணி உள்ளிட்ட சங்கிகள் வந்து எலெக்ஷன் கமிஷன் சேர்த்துட்டா. இப்படி பேச அவர் தனியா ஈஃபோரியாடா, அவரு தனி ஒரு இது வச்சிருக்காரு. அவர் அமைப்பு பேசினா சங்கி தனியா அமைப்பு வச்சிருக்காரு. அவர் ஈஃபோரியா நீ என்ன சங்கி அவர் தனி கும்பல். அவரு ஈஃபோரியா கும்பல் தலைவர். அவரு ஒரு சங்கியல் பிரிவுல ஈஃபோரியா பிரிவு அவரு. அவ்வளவுதான். இப்ப சங்கிகள்லாம் என்னங்கிறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் நீங்க எப்படி சொல்லலாம், வைக்கலாம் அப்படின்னு சண்டைச்சிட்டு இருக்காங்க. அடிப்படையில ஒரே ஒரு விஷயம்தான், இந்த தகராறு, இந்த பஞ்சாயத்து, இந்த பிராது ராகுல் காந்திக்கு எலெக்ஷன் கமிஷனுங்க. அவர் பிஜேபி ஏதாவது சொன்னாரா? நீங்களே உள்ள வந்து ஆஜராகிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிட்டுங்க, அதுக்கு நீங்க உள்ள போறீங்க. அவர் இதன் மூலம் திருடப்பட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறாரு. நீங்க பேனிக் ஆகுறீங்க. இதுல அனுராக் தாக்கூர்னு ஒரு எம்பி, அவர் வந்து முன்னாள் ஒன்றிய அமைச்சர். ஆமா, அவர் வந்து ஒரு வாரிசு ப்ராடக்ட் தான். குடும்ப அரசியல் பண்றாங்க, வாரிசு அரசியல் பண்றாங்க, காங்கிரஸ் சொல்லுவாங்க. இவங்க கூட்டத்துல வந்து கேபினெட்ல இருக்கிறவங்க பூரா, எம்பியா இருக்கிறவங்க பூரா வந்து வாரிசு அரசியல் தான். இவங்க அப்பா வந்து எல்லாருமே அன்புமணி தான். அதுவும் உண்மைதான். இவங்க அப்பா வந்து இமாச்சலாம் இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு பெரிய வாரிசு ப்ராடக்ட் இவரு. இவரு தன்னை வந்து ஒரு ராகுல் காந்தியாக நினைத்து கொண்டு ஒரு பிரஸ் மீட் பாருங்க, ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு போய் உட்காந்து, ஆமாங்க இந்த மாதிரி ஓட்டு திருட்டு நடைபெற்று இருக்குதுங்க, இந்த மாதிரி ஓட்டு லிஸ்ட்ல குளறுபாடுகள்லாம் இருக்குதுங்க. எப்படா சங்கில எப்படி ஒருத்தன் எப்படா ஒத்துக்கிறான்? எப்படி நேர்மையான ஆனஸ்டி சொல்லிட்டு ராகுல் காந்தி தொகுதியிலேயே எப்படி இருக்காங்க? ஒரே வீட்டுல 4000 ஓட்டு இருக்குங்க, வேற வேற மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதுவும் பிரச்சனை இல்ல. 4000 ஓட்டு இருக்கா? ஆமா, ஒரே வீட்ல சிங்கிள் ஹவுஸ். அது ப்ரூஃப் இருக்கு, ஆதாரம் கொடுத்தாப்ல. அவர் ஒரு வீடு நம்பர் சொல்றாரு. நம்பர் வந்து என்னன்னா சௌந்தேரி அப்படின்னு ஒரு வீடுங்க, அந்த வீட்டுல இருக்காங்க. சௌந்தர்யா இல்ல சௌந்தேரி. அப்போ உடனே வந்து கேரளால இருக்க ஒரு நியூஸ் சேனல் இவர் சொல்ற இடத்துக்கு போறாங்க. போயிட்டு ஏங்க சௌந்தேரிங்கிறது வீட்டு பேரு கிடையாது, சௌந்தேரிங்கிறது ஒரு பகுதியினுடைய பேரு, அது ஊரு பேரு. அதுவே உனக்கு சரியா சொல்ல வீட்டு பேரு சௌந்தேரியில வைக்க மாட்டாங்க. சௌந்தேரி மொத்தமா சேர்த்தா 4000 ஓட்டு இருக்குதானே செய்யும். அவ்வளவுதான் லாஜிக். அவர் சௌந்தேரி பகுதிக்கு போறாங்க. அவர் பிரஸ் மீட்ல ஒரு சில பேர்லாம் சொல்றாரு, மரியம் அப்படி இப்படின்னு 2-3 பேர்லாம் சொல்றாரு. அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் அந்த வீட்டுல இருக்கிறாங்க. ஒன்னும் ஃபேக்காலாம் இல்லைங்க, அந்த வீட்டுல ஆள் இருக்கிறாங்க. 4000 பேர் இருக்காங்களா? 4000 பேர்லாம் இல்ல. சௌந்தேரிங்கிறது ஒரு பகுதியின் பேரு. ஒரு பகுதியில இந்து முஸ்லீம் எல்லாம் தான் இருப்பான். இதையாவது சொல்லி விட்டு போயிட்டான் சொல்லி விடுறாங்க. பண்ணி ஒரு ராகுல் காந்தி நினைத்து கொண்டு நானும் டேட்டாவை கொடுக்குறேன் பாரு அப்படின்னா, ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கவங்க பூரா அங்க இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. 4000 பேர்லாம் இல்ல, அந்த வீட்டுல யார் யார் இருக்காங்களோ அவங்க கரெக்டா இருக்காங்க. ஏன்னா 60000 பொண்டாட்டி கட்டின ஊர் இது. தசரத மன்னன் வந்து 60000 பொண்டாட்டி கட்டி
வாழ்ந்துருக்காப்புல. அப்போ ஒரு வீட்டுல 60,000 ஓட்டு ஆல்ரெடி இருந்திருக்குது. அந்த கணக்கு முடியும் ஐயா 4,000 ஓட்டு சொல்றாப்புல. 60,000 பிளஸ் இப்போ 60,000 பேருக்கும் ஒரு புள்ளுன்னு வச்சுக்கிட்டா கூட 1,20,000 பிளஸ் அந்த தசரத மன்னன் ஒருத்தர் 1,20,001 அவ்வளவு ஓட்டு அவ்வளவு ஓட்டு ஒரு வீட்டுல இருந்திருக்குது. அப்ப 4,000 ஓட்டு இருக்க வாய்ப்பு இருக்குதானே அப்படின்னு அனுதாப சொல்லலாம். இப்ப வந்து அந்த மலையாள சேனல் பண்ண அந்த நகைச்சுவை കാഴ്ചയെ കാട്ടിയിരുന്നു. വല്യമ്മ ഇവിടെ താമസിക്കുക, ഇവിടെ അടുത്ത് താമസിക്കും. വല്യമ്മ വേറെ വീട്ടിൽ താമസിക്കുന്നത്. ഈ വീടിനോട് ഉദ്ദേശം ഒരു 100 മീറ്റർ അപ്പുറത്താണ് താമസിക്കുന്നത്. വോട്ട് ചെയ്തിരുന്നു വല്യമ്മ? തീർച്ചയായിട്ടും എല്ലാ വർഷവും ചെയ്യാറുണ്ട്. എല്ലാ അസംബ്ലി എല്ലാ ഇലക്ഷനിലും വോട്ട് ചെയ്യാറുണ്ട്. അപ്പൊ ഞാൻ വോട്ടേഴ്സ് ലിസ്റ്റ് നോക്കുമ്പം ഈ ചൗണ്ടേരി എന്ന പേരിൽ ഒരുപാട് ആളുകൾ. അതെ, ഈ ചൗണ്ടേരി എന്നൊരു പ്രദേശമാണ്. இப்போ இது மட்டும் கிடையாது. நேத்திக்கு ஒரு ப்ரெஸ் மீட்ல இவங்க பாஜகக்காரங்க ஆமாங்க ஓட்டு குளறுபடியெல்லாம் இருக்குது, இவங்க வந்து சோனியா காந்தி தெரியுமா, அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து எலக்ட்ரல் ரோல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு ஒரு ஆதாரத்தை கூட்டு வராங்க. சரி என்னடா ஆதாரம் அப்படின்னா ஒரு ஃபைல் போட்டிருக்காங்க. 1980 வந்து சோனியா காந்தி அவரோட பேரெல்லாம் போட்டு பாருங்க எலக்ட்ரல் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு. சரி அந்த டாக்குமெண்ட் மேலே என்னடா போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா டெல்லி என்சிடி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. அதாவது என்சிடி அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து. யூனியன் டெரிட்டரிக்கு ஒரு சில பகுதிக்கு இந்த மாதிரி, அதாவது நேஷனல் கேபிட்டலா இருக்கு யூனியன் டெரிட்டரியே ஒரு வந்து அது நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படிங்கிறது ஸ்பெஷல் அந்தஸ்துன்னு வச்சுக்கோங்க. அப்படி கொடுக்கப்பட்டிருக்குது அந்த டாக்குமெண்ட்ல. டெல்லி அப்படிதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ல. சரி இந்த என்சிடிங்கிற அந்தஸ்து டெல்லிக்கு எப்பப்பா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1991 தான். ஆனா அந்த டாக்குமெண்ட் 1980 போட்டிருக்கு. 1991 கொடுக்கப்பட்ட அந்த அந்தஸ்து எப்படி 1980 டாக்குமெண்ட்ல இருக்குமே? எப்படி நான் கேட்கிறேன், போட்டோஸ் அப்லோட் பண்ணா இருக்குமே. 1980 நான் 1890 போடுவேன். இதெல்லாம் என்ன விஷயம் அது? இப்படிதான் வந்து பிரதமருடைய சர்டிபிகேட் ஒண்ணு காட்டு எங்கடான்னு கேட்டான். உடனே பாகிஸ்தான் போர் வந்துச்சு கேட்டான். ஏதாவது கேட்டோம்னா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுறாங்க. அது ரொம்ப நாளா வாட்ஸ்அப்ல சுத்திக்கிட்டு இருந்தது. அந்த டாக்குமெண்ட்ல இருக்க ஃபாண்ட் எப்படான்னு பார்த்தா அது ரொம்ப 2000க்கு அப்புறம் தான் அந்த ஃபாண்டே வந்திருக்கு. இவர் முடிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி ஏதாவது நெருக்கி கொஸ்டின் கேட்டோம்னா பாகிஸ்தான் போருக்கு ரெடியா இருக்க மக்களே அப்படிங்கிறாங்க அப்படின்றாங்க. இப்ப சங்கிகள்கிட்ட அடிப்படையா கேட்கிற கேள்வி என்னன்னா, அப்ப இந்த மாதிரியான ஓட்டு குளறுபடிகள் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ராகுல் காந்தி தொகுதியிலேயே இருக்குன்னா நீங்க ஏன் வழக்கு கொடுக்கல? நான் கேட்டேன் அதே கேள்வியை கேட்கிறேன். வழக்கு கொடுத்துருக்கணுமா? வெரி குட் கொஸ்டின். வழக்கு கொடுக்கறேன்னா அப்ப நீங்க 2 பேரும் என்ன உள்ளடி வேலை பாக்குறீங்களா? ரமேஷா அதையாவது சொல்லல வந்து. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் தானே அந்த தப்பு பண்ணியிருக்குது. நீ எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக கொடு. எலெக்ஷன் கமிஷனே எதிர்கட்சிகளுக்கு துணை போறியா அப்படின்னு கேளு. ஏன் கேட்க மாட்டேங்கிற? இப்ப இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இப்ப எலெக்ஷன் கமிஷன் இப்படியான தவறு செஞ்சிருக்குது அப்படின்னா அது குறிப்பா ராகுல் காந்திக்கு ஃபேவரா போயிருக்கு அப்படின்னா அப்ப நீங்க எலெக்ஷன் கமிஷனரை சூஸ் பண்ணது தப்பு இல்லையா? அந்த எலெக்ஷன் கமிஷன் மொத்தமா தவறா செயல்பட்டு இருக்கு. எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஃபேவரா ஒரு குறிப்பிட்ட எம்பி ஜெயிக்கணும்னு எப்படி ஒரு எலெக்ஷன் கமிஷன் செயல்பட முடியும்? அப்ப ரொம்ப தப்பான விஷயம்ல. அப்ப இதை நிர்வகிக்க தெரியாத அளவுக்கு தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்காரா? அப்ப அவருக்கு அந்த ஸ்டெப் இல்லைன்னு அர்த்தம். அப்ப வந்து நீங்க 2 பேர் பிஜேபில இருந்து சூஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. அது அந்த கொலிஜிய முறை தப்பு தானே? அப்ப இந்த கொலிஜியத்தை கலக்கணும் தானே? இதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்மேட் தானே சரி? இப்ப எலெக்ஷன் கமிஷனர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை கொலிஜியம் கூடி தான் தேர்ந்தெடுக்குது. அந்த கொலிஜியத்துல முன்னாடி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, எதிர்கட்சி தலைவர், பிரதமர் 3 பேர் இருந்தாங்க. இந்த கொலிஜியம் சரியில்லைன்னு கலைச்சிட்டு இதே மோடி தான் மாத்தினாப்புல பிரைம் மினிஸ்டர், அவர் கேபினெட் மினிஸ்டர் ஒருத்தர், எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு. அப்ப இந்த கொலிஜியமை மாத்தினதுக்கு அப்புறமும் நீங்க வந்து ஒரு கரெக்டான ஆளை சூஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த கொலிஜியம் முறை தப்பு தானே? அப்ப நீங்க சூஸ் பண்ண அதனால எல்லாத்தையும் அழிங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் கூட போடுங்க அப்படின்னு போடணுமா இல்லையா? இதை சங்கிகள் ஏற்பார்களா? இதை சங்கி மணி ஏற்கிறாரா அப்படிங்கிற சொல்லணும். இல்ல அது எலெக்ஷன் கமிஷனர்கள் முன்னாடி தவறு செய்திருக்கலாம், செய்திருக்கலாம், இல்ல கொஞ்சம் கூடுதலா கூட செய்திருக்கலாம் அப்படின்னு இதே போல அப்ப இவரை திட்டலாமா கூடாதா? வயசுக்கு மரியாதை கொடுக்கண்டா பாவண்டா. அனுபவத்துக்குன்னு ஒரு இது இருக்குடா, ஒரு அனுபவத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இப்படி சங்கியால பாக்குறது அது ஈஃபோரியா. இந்த இப்ப வந்து திருத்தி பேசுறாப்ல இல்ல,
இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு ஒத்துக்காப்பலாம். அன்னைக்கு நாங்கள் பேசினோம் மோடிக்கு ஆதரவாக, ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையத்தில் அறிவிப்பை தீர்த்துக் கொள்வதற்கு, தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக பேசி எங்களை அறிவிப்பை தீர்த்து கொண்டோம் அப்படின்னு பேசுவாரு. அப்ப நீங்க உங்க அறிப்பு வந்தா சுரிஞ்சுக்கிறதுக்கும் உங்க அறிப்பை நீங்க தீர்த்துக்கிறதுக்கும் மக்களுடைய பிரச்சனையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப இவரை நம்பி பார்க்கக்கூடிய அந்த பார்வையாளர்களுக்கு இவர் உண்மையா இல்ல, இவர் வாங்குற அந்த 3000 ரூபாய்க்கு தான் இவர் உண்மையா இருக்காரு. அப்ப இவர் வந்து மூத்த பத்திரிகையாளர் கிடையாது, இவர் வெறும் சங்கிகளுக்கு அரிப்பை தீர்த்து கொடுக்கிற ஒரு நபர்னு சொல்லலாம். இப்ப இப்படி பேசினா கோச்சிங் வேற அவர் செய்யறாரு. இப்ப என்ன செய்ய, இப்ப கோச்சிங் பண்ணி சரியான பாயிண்ட் வந்துட்டேன், அதனால கோச்சிங் மாட்டாப்ல. அவர் யாருன்னு அவருக்கே எடுத்து நீ முன்னாடி காமிச்சிட்டார். சங்கியின் அரிப்பை தீர்த்து கொள்ள உதவுபவர், ஒரு உதவுகிற ஒரு கருவி அவர்தான் மணி. ஆகவே வந்து இந்த சங்கிகள் குட்டி மகேஷா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், இவங்க யாருமே மக்களுக்காக நின்று மக்களுடைய பிரச்சனை பேசுவதாக இல்லை. அதனால இவர்களை நம்பாதீங்க.